டியூஸ்டே காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து ஒரு மங்களகரமான ஒர்க் தான் கொடுத்தாரு. கடைக்கு வந்து ஃபோட்டோவை ரெடி பண்ணி தர சொன்னார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அது என்னன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நான் மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்தா அது தப்பாக செஞ்சுட்டு மறுபடியும் அந்த வேலையை நம்மளே செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டே தரமாட்டேன். அது வந்து எனக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நானே செய்யறதுனால அந்த வேலை வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா நானே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டா எனக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் ஒரு வேலையை எடுத்தால் அதை நானே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி முடிப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் இட்லியும் சட்னியும் தாங்க எல்லாருக்கும் வச்சுட்டேன். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லியை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. இப்போல்லாம் தோசையும் வேணான்னு சொல்லுறாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக எதுனா தனியாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு சமைச்சாலே வீட்டில் அனல் அதிகமாக ஏறுது. எப்படா சமைச்சிட்டு உட்காருவோம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கும் இப்படி தானா? பாய்.